وبه قال حدثنا الحميدي عبد الله بن زبير قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الانصاري قال اخبرني محمد بن اسماعيل انه سمع عبد بن وقاص الليثي رضي الله عنه يقول سمعت عمر بن الخطاب رضي الله عنه على المنبر قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول انما الاعمال بالنيات وانما لكل ما نوى فمن كانت هجرته الى دنيا يصيبها او الى امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான உலமாக்களே, சாதாத்மார்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த மாபெரும் கிருபையின் காரணமாக மேலான சிறப்பான கண்ணியமான இந்த மஜ்லிஸில் எங்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறப்பான மஜ்லிஸ், வலுப்பமான மஜ்லிஸ், கண்ணியமான மஜ்லிஸ், குர்ஆனுக்கு அடுத்தாமையாக இருக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு மஜ்லிஸ். ஹதீஸ் கிரந்தங்கள் சிஹா சித்தா அல்லாத வேற சஹீஹான ஹதீஸ்களும் நிறைய கிரந்தங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல இஸ்லாத்துடைய பார்வையில குர்ஆனுக்கு அடுத்தாமையா இருக்கக்கூடிய அஸ்ஹாபுல் குதுப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு உள்ளடக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள், அன்னவர்களுக்கு முன்னால சஹாபாக்கள் செய்தவைகள், அவர்கள் அனுமதித்தவர்கள், இவைகள் எல்லாம் ஹதீஸ் என்ற ரீதியில குர்ஆனுக்கு அடுத்தாமையா இருக்கக்கூடிய இந்த மேலான ஒரு கிரந்தம் தான் சஹீஹ் புகாரி. புகாரி கிதாபை பத்தி சொல்வதற்கு முன்னால இந்த கிரந்தத்தை கோர்வை செய்த இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, அவங்கள பத்தி சொல்லனா ஒரு மாசம் பூரா சொல்லலாம். அதுக்கு பின்னால இந்த ஹதீஸ்கள் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது, ஏன் ஹதீஸ் தொகுக்கப்பட்டது, கிதாப் உருவத்துல புத்த வடிவில் ஏன் இந்த ஹதீஸ்கள் கோர்வை செய்யப்பட்டது என்பதெல்லாம் சொல்லுவதற்கு நிறைய நேரங்கள் தேவைப்படுது. இன்னைக்கு முதல் நாள் எல்லோருக்கும் தெரியும், கொஞ்சம் லேட்டாகித்தான் தொடங்குறது. அப்படினால நேரத்தை சுருக்கி முக்கியமான ராஜர் தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட சஹீஹ் புகாரியில முதலாவது ஹதீஸ் எல்லாருக்கும் பாடம், இன்னமல் அமாலு பின்னியாத். எண்ணங்கள் எல்லாம் எதை பொறுத்தது, செயல்கள் எல்லாம் எதை பொறுத்து, மனித எண்ணத்தை பொறுத்து. நீயத்து ஆரம்பிச்ச அதுதான் இஸ்லாத்துடைய இபாதத்தா முனாகாத்தா மற்ற விடயங்கள் எதுவா இருந்தாலும், எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை செய்யக்கூடிய நீயத்து என்ன எப்படி அப்படி அதே மாதிரி கூடிதான் அல்லா சொல்லணும். இதுல தேவைப்படுவது என்ன, இஹ்லாஸ், மன தூய்மை. இபாதத் என்று வரும் பொழுது அது மன தூய்மை இருக்கின்றது. மஜ்லிஸா இருந்தாலும், இங்க நான் ஓதுவதா இருந்தாலும், இதுக்கு ஏற்பாடு செய்வதா இருந்தாலும் தூய்மையான எண்ணம் தேவை என்பதை எங்களுக்கு உணர்த்துறாங்க இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை முன்வச்சு. இபாதத் என்ற ரீதியில் எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு டக்குன்னு முக வரவே நீதான் நீயத்து. இது சரியா இருக்கணும், இது அல்லாஹ்க்கு தூய்மையான எண்ணத்தோடு இருக்கணும். அப்பதான் இதற்குரிய கூலி எங்களுக்கு அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கலாம். கியாமத்து நாளே, மனுஷருடைய நாளையில நிறைய மனிதர்கள் வருவார்கள், நிறைய மனிதர்கள் இபாதத் செய்யவங்க வருவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எல்லாம் புறக்கணிக்கிறான். எப்படி புறக்கணிக்கிறான், நீ எனக்காக வேண்டி செஞ்சது அமல் அல்ல, இது முகத்தொதிக்காக வேண்டி செஞ்சது, இன்னாரிடத்துல பேரும் போலும் என்பதற்காக வேண்டி செஞ்சது, உனக்கு என்னிடத்துல கூலி கிடையாது. நீ யாருக்காக வேண்டி, யார் பார்க்கிறார் என்பதற்காக செஞ்சியோ அவர்கிட்டத்தான் நீ கூலி பெற வேண்டும் என்று சொல்வதா ஹதீஸ்கள் வாரு. எனவே கண்ணியமானவர்களே, மௌத்து வரும் வரைக்கும் எங்களுடைய எந்த இபாதத்தா இருந்தாலும் அதை தூய்மையான எண்ணத்தோடு செய்வதற்கு நாங்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்விடத்துல பரிபூர்ணமான கூலியை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த மஜ்லிஸும் அப்படித்தான், இதை நல்ல தூய்மையான எண்ணத்தோடு நாங்கள் எடுத்து நடத்தணும். அதே போல வாரவங்களும் அப்படித்தான் வரணும், இதை நடத்துறவனும் அப்படித்தான் நடத்தணும்.
இதற்காக நீ பாடுபடக்கூடியவர்கள் நம்மக்காக இருக்கலாம், வேற யாரா இருந்தாலும் அல்லாஹ்க்கு என்ற தூய்மையான எண்ணத்தோட பங்கு பெற்றினீங்கண்டா, உதவி செஞ்சீங்கண்டா, கலந்து கொண்டீங்கண்டா அதற்குரிய நிரப்பமான கூலியை எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று வந்தது போல இன்ஷா அல்லாஹ் 30 நாளும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த சிறப்பான மஜ்லிஸை எல்லா வகையிலும் அளவுபடுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவர் முயற்சிப்போமாக. அதை தூய்மையான எண்ணத்தோட நடத்துவதற்கும் பாடுபடுவதற்கும் உதவி செய்யக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حدثنا عمرو بن خالد قال حدثنا ليث عن يزيد عن أبي الخير عن عبد الله بن عمرو رضي الله عنهما أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم أي الإسلام خير؟ فقال تطعم الطعام وتقرئ السلام على من عرفت ومن لم تعرف. صدق النبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீவாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும்,
கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தவன் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்துவமும் பாக்கியமும் நிறைந்த அருளான புகாரி ஷரீஃப் ஓதப்பட்டு விளக்கம் தரும் இந்த மஜ்லிஸ், இதன் முன்னவராக இருக்கிற சிறப்பும் பாக்கியமும் நிறைந்த மரியாதையும் அன்புக்கும் சொந்தமான ஹலீஃபா சாஹிப் அவர்கள், சுற்றி இருக்கிற உலமாக்கள், ஹுலஃபாக்கள், சமூகம் வருகை புரிந்த நன்மக்கள் எல்லோருக்கும் துஆ செய்து, உண்மையிலேயே ஒரு மகத்தான மஜ்லிஸில் இருக்கிறோம். ஹதீஸை ஓதுகிற போதெல்லாம் நான் இனிக்கிறது, உள்ளங்கள் எல்லாம் மணக்கிறது. இதை கேட்க கேட்க செவிகள் கூட பாக்கியமாகிறது. நான் சொல்வேன், ஹதீஸை கேட்டுக்கொண்டே இருந்தால் செவிகள் கூட தீங்கை இனி கேட்காது, செவிகள் கூட இனி தீங்கை கேட்காது. வல்லல் நபியின் உயிரோட்டமான தகவல் அல்லாமா இமாமுல் உமாம் அபி அப்துல்லா முஹம்மது பின் இஸ்மாயில் புகாரி ரயீசுல் முஹத்திஸீன் இந்த ஹதீஸை கொடுத்தார்கள் என்றால் சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கிற பாக்கியம் பெற்றவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அண்ணல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் அன்பு தாயார் ஹஜ்ரத் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையே கனவில் பார்க்கிறார்கள். இந்த சமூகத்தில் கலீலுல்லாஹ் இப்ராஹிமை பார்த்த ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அல்லாமா இமாமுல் ஹுமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தாயார், அவர்களின் பிரார்த்தனைக்கு கிடைத்த அங்கீகாரம். அன்பர்களே, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மாபெரிய ஒரு கிதாப் நாம் இன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்கிற புகாரி ஷரீஃப். அந்த கிதாபின் பரக்கத்தும் ஓதப்படும் ஹதீஸின் பாக்கியமும் நான் தெளிவாக சொல்வேன், இந்த ஊர் மாத்திரம் அல்ல, இதை சுற்றி இருக்கிற பகுதிக்கும் முசீபத்துகள் வராது, சோதனைகள் நடக்காது. அத்தனை பெரிய பாக்கியம். அல்லாஹ் தொடர்ந்து கியாமத் வரைக்கும் இந்த நசீபுகளும் தொடர்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. கலீஃபா பெருந்தகையின் ஹயாத்தில் பரக்க செய்வானாக. இதற்கு பாடுபடுகின்ற நமது உலமாக்களும் உலமாக்களும் இதிலே முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இளைய சமூக மக்களுக்கும் அல்லாஹ் தன் பேரருளை நிரம்பவே வழங்குவானாக. அன்பர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்று தொகுத்து தருகிற ஹதீஸ் முதல் பாகம் 30 பாகமாக புகாரி ஷரீஃபை பிரித்திருப்பார்கள். அதிலே முதல் பாகம் இன்றைக்கு நாம் ஓதி முடித்திருக்கிற பகுதி கிதாபுகளில் 3 கிதாபை கிதாபுல் ஈமான் என்று துவக்கிறோம், அடுத்து கிதாபுல் இல்ம் என்று துவக்குவார்கள், 3வது கிதாபுல் வுது என்று இன்றைக்கு நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கிதாபை அமைப்பதற்கும் அந்த கிதாபின் முன்னால் உள்ள கிதாபுக்கு அடுத்து 2ஆம் பகுதியின் கிதாபை அமைப்பதற்கும் அழகிய நிஸ்பத்தும் தொடர்பும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவை போல் யாருக்கும் இல்லை என்று முஹத்திஸீன்கள் சொல்வார்கள். ஒரு கிதாபுக்குள்ளே ஒரு பாபை அமைப்பது, அந்த பாபை ஏன் அமைத்தோம் என்பதற்கான காரணம், அந்த பாபுக்கு அடுத்து இன்னொரு பாப், அந்த பாபுக்கும் முந்தைய பாபுக்கும் உள்ள தொடர்பு எத்தனை மகத்தானது என்பதை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எங்கள் ஷேக் புகாரி போன்று யாருக்கும் இல்லை என்பார்கள். ஒரு மகத்தான இடம், ஏதோ பாபுன் 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 என்று வரும், அந்த பாபுக்கும் அந்த ஹதீஸுக்கும் எத்தனை பெரிய தொடர்பு, அந்த பாபுக்கும் அடுத்த பாபுக்கும் முந்தைய பாபுக்கும் எத்தனை பெரிய தொடர்பு என்பதில் ஆளுமை படைத்தவர்கள் அண்ணல் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு அவர்கள் ஒரு ஹதீஸை, எனக்கு ஒரு பெரிய நசீப் என்னவென்றால், கிட்டத்தட்ட எங்களுடைய இந்தியாவிலே ஜாமியா தாருல் உலூமில் கிட்டத்தட்ட அல்லாஹ்வின் பேரருளால் 30 ஆண்டுகள் நான் புகாரி ஷரீஃப் நடத்தும் வாய்ப்பை பெறுகிறேன். நம்மிடத்தில் மண்டியிட்டு ஓதுகிற மாணவர்கள் இங்கேயும் நிறைய எங்கள் ஆலிம்கள், என்னிடத்தில் ஓதி ஆலிம்கள் இருக்கிறார்கள், உஸ்மானி பட்டம் பெற்ற ஆலிம்கள் இங்கேயும், நம்மிடத்திலே பையத்து பெற்ற நிறைய முரீதுகள் இந்த மண்ணிலும் இருக்கிறார்கள். எனக்கெல்லாம் ஆசை என்ன தெரியுமா, புகாரி ஷரீஃபை நான் ஓதி தந்திருக்கிற போது ரப்பை என் ரூஹை நீ பிரிக்க வேண்டும்,
நான் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா. ஏன் அந்த சபை சராசரி சபை அல்ல. நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ, நான் இங்கே வாசிக்கிற போதெல்லாம் நீங்களும் நானும் மாத்திரம் அல்ல, மலக்குகள் சங்கமிக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு உண்மை என்ன தெரியுமா? நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஜயம் தரும் சபை இது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஜயம் தரும் சபை இது. நாங்க பாடம் நடத்துற போது மாணவர்கள் மண்டியிட்டு இருக்க சொல்லுவோம். தலபா கட்டாம மாணவர்கள் பாடத்துக்கு வரக்கூடாது. புகார் ஷரீஃபுக்கு நான் தலபா கட்டி உட்கார்ந்து இருக்கிறேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட பல நூறு ஆலிம்கள் புகார் ஷரீஃபை ஓதி விடைபெற்று இருக்கிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் வெளிச்சமாகவே ஆக்கினார். இதற்கு நாம் கொடுக்கின்ற மதிப்பும் மரியாதையும் இதயத்தோடு சார்ந்தது. இந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் பின்னால் உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாவும் ரசூலுமே கிடைக்கிறார்கள். அல்லாவும் ரசூலுமே கிடைக்கிறார்கள் புகாரி ஷரீஃபின் பரக்கத்தால். நான் தொடருவேன். இன்று வாசிக்கப்பட்ட பாடங்களுக்கு இடையே பொதுவாக புகாரி ஷரீஃபை பொறுத்தவரையில் இங்கே வேறு வேறு செய்திகளுக்கு போவதற்கு அவசியமே இல்லை. இன்று வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு ஹதீஸும் மிகப்பெரிய ஆளுமையான தகவல்களை தரும் ஹதீஸ். அதில் ஒரு பகுதி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்று அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து 5 ராவிகள் தொடரில் புகாரி ஷரீஃபுக்கு சங்கிலி தொடரில் தங்க கோல்டு சங்கிலி தொடர் என்று ஒன்று இருக்கிறது. கோல்டு சங்கிலி தொடர் 3 ராவிகள் மாத்திரமே இமாம் புகாரிக்கு மேலே இருப்பார்கள். 3 ராவிகளை கொண்டு மாத்திரம் அறிவிக்கிற அந்த தொடருக்கு சில்சிலத்தே ரஹப் என்பார்கள், தங்கத்தொடர். அந்த தங்கத்தொடரை அதிகமாக அறிவித்த ராவிகளில் முதல் இடம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. புகாரி ஷரீஃபுக்குள்ளே தான் எத்தனை அம்சங்களும் பரக்காத்துகளும். அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸில் இன்று 5 ஜங்கிலி தொடருக்கு கீழே இமாம் புகாரி ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார். நபி பெருமானாரின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். சஅலன் நபியா, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார், ஐயுல் இஸ்லாமி கைர், இஸ்லாத்தில் சிறந்த இஸ்லாம் எது என்று கேட்கிறார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே, கேள்வி கேட்பதல்ல அவர்களின் நோக்கம். அந்த கேள்விக்கு அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் தருகிறார்களோ அதுதான் எங்கள் வாழ்க்கை என்ற உறுதிப்பாட்டோடு கேள்வி கேட்பவர்கள். இன்னைக்கெல்லாம் கேள்வி கேட்கிற கூட்டம் நிறைய இருக்கிறாங்க. குழப்புவதற்காக, பிரச்சனையை உண்டாக்குவதற்காக, நிம்மதியை எடுப்பதற்காக, தேவையில்லாத விவகாரங்களையும் சர்ச்சைகளையும் தருவதற்காக கேள்வி. அந்த கேள்வி கேட்பவர்கள் வாழ்க்கையில் பெரும் பரக்கத்தையே இழந்து விடுகிறார்கள். கேள்வியின் நோக்கம் என் வாழ்க்கை, நாளைய எதிர்காலம், சமூக இலட்சோப லட்ச மக்களின் இதயங்களில் அல்லாஹுவை ரசூலை அறிய வைக்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் நடந்த கேள்விகள். அவர் கேட்டார், இஸ்லாத்தில் மிகச்சிறந்த இஸ்லாம் எது என்று கேட்டார். சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பதில் தருகிறார்கள். ஒன்றை நீங்கள் இங்கே புரிய வேண்டும். கேள்வி ஒன்றாக இருக்கும், பதில் பலதாக இருக்கும். இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட கேள்விக்கு ஒருவருக்கு சொன்ன பதில் இன்னொருவருக்கு சொல்வதில்லை. இஸ்லாம் என்பது குறுகிய வட்டம் அல்ல. ஈமான் என்பது குறிப்பிடப்பட்ட பாடம் மாத்திரம் அல்ல. அது விரிந்தது, விசாலமானது. கடலை விட ஆழம் காண முடியாது. கடலுக்கு கூட ஆழத்தை ஒரு கட்டத்துல போய் கண்டுகொள்வோம். இஸ்லாத்திற்கும் ஈமானுக்கும் உள்ள விளக்கத்தில் இன்னும் ஆழம் காண முடியவில்லை. இன்னொரு பக்கம் கேள்வி கேட்டவரின் உணர்வையும் இதய துடிப்பையும் விளங்கிய ரசூல் என்பதில் இருக்கும். இப்ப நம்மள்கிட்ட கேள்வி கேட்டா பதில சொல்லிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பார்த்தும் பதில் சொல்வார்கள், குணம் பார்த்தும் பதில் சொல்வார்கள், இதயம் பார்த்தும் பதில் சொல்வார்கள். அந்த பார்வை அவர்களுக்கு சொந்தம். அவர்கள் வெளி பார்வை மாத்திரம் பெற்றவர்கள் அல்ல,
தெய்வீக தொடர்புடையவர்கள். அடிக்கடி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லமா இமாம் அல் ஹுமாம் புகாரி ரஹிமஹுல்லா சொல்வார்கள், நபி பெருமானார் இடத்தில் கேள்வி கேட்கிற போது அவங்க சொன்ன பதில், எனக்கு வானலோக செய்தி வந்து கொண்டிருக்கிறது என்பார்கள். வானலோக செய்தியின் சொந்தக்காரர் சுந்தர நபிகள். நான் நபியை குறித்து இன்னும் அறிய வேண்டும் எவ்வளவோ என் ஹயாத்தும் கூட போதாது. உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அறிந்து கொள்வதற்கு 2 பதிலை இங்கே கேள்வி கேட்டவருக்கு சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருகிறார்கள். ஒன்று, துத்இமுத் தஆம், இஸ்லாம் என்பதில் சிறந்த இஸ்லாம் எனக்கு வேணும். நான் முஸ்லிமாக வாழ்வது பாக்கியம், அதல்ல பெரிய பாக்கியம். முஸ்லிமில் சிறந்த முஸ்லிமாக வாழ். அவர் கேட்கிறார், நான் முஸ்லிமாகுவதற்கு வழி கேட்கவில்லை. ஐயுல் இஸ்லாம், இஸ்லாம் நிறைய இருக்கிறது, அதில் எது பாக்கியமும் ஹைரும் என்று கேட்டார். துத்இமுத் தஆம் என்பார்கள். ஒரு பதில். இந்த ஒரு பதிலை முடிப்பதற்கு தான் எத்தனை பெரிய பாடத்தை இமாம் புகாரி நடத்துவார்கள் ரஹிமஹுல்லாஹ். நீ பசித்தவருக்கு உண்ணத் தர வேண்டும், கேட்பவருக்கு கொடுக்க வேண்டும். உணவு கொடுப்பதை விட ஒரு பாக்கியமான சிறந்த இஸ்லாம் வேறொன்றும் இல்லை என்கிறார்கள். நான் முஸ்லிமானால் என் ரப்பை பார்க்கும் இடம் தொழுகை என்று விளங்கினேன். உண்மைதான், நான் மியராஜில் அல்லாஹ்வை சந்தித்தேன். என் உம்மத்தின் மியராஜே தொழுகை என்றார். நான் மியராஜில் அல்லாஹ்வை சந்தித்தேன். மியராஜ் உம்மத்தி அஸ்ஸலா, என் உம்மத்தின் மியராஜ் தொழுகை. அப்படியானால் நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா? தொழுகை போதுமே என்கிறார்கள். நாம் அதோடு நிறுத்திக் கொண்டோம். இல்லை, உணவு கொடுங்கள், அங்கே ரப்பு கிடைப்பான் என்றார்கள். இமாம் முஸ்லிம் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். அல்லாஹ்வின் தர்பாரில் மக்கள் சங்கமிக்கும் நாளில் ஒரு குறிப்பிட்ட அடியானை அல்லாஹ் அழைத்து சொல்வான், நான் அன்றொரு நாள் உன் வீட்டு வாசலின் கதவை தட்டி பசிக்கிறது, உணவு வேணும் என்று கேட்டேன். வலம் துத்துகி முனி, எனக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டியப்பா. நான் உன் வீட்டு வாசலில் நின்று குரல் கொடுத்தேன், பதில் வராத போது தட்டி கேட்டேன், கதவை தட்டினேன். நீ வலம் துத்துகி முனி, எனக்கு உணவு கொடுக்கவில்லையே. அந்த அடியான் கொஞ்சம் சிரித்து கொண்டே சொல்வான், ரப்பே கைஃப உத்இமுக், எப்படி உனக்கு நான் உணவு கொடுப்பது? கைஃப உத்இமுக், உனக்கு எப்படி நான் உணவளிப்பது? வந்த ரப்புல் ஆலமீன், நீ உலகத்தை படைத்து ரட்சித்து எத்தனை கணக்கிட முடியாத கோடி கோடியான உயிரினங்களுக்கு உணவளிப்பவன், நீ உணவளிப்பவன், நான் அல்ல. உனக்கு எப்படி நான் உணவு கொடுப்பது ரப்பே என்று கேட்பார். அல்லாஹ் சொன்னான், உன் வாசலில் பசிக்கிறது என்று என் அடியான் ஒருவன் வந்து நின்றான். அவனை நீ கண்டுகொள்ளவில்லை. அவனை நீ கண்டுகொண்டு உணவளித்தால் உனக்கு ஒன்று தெரியுமா? நீ என்னை தேடி ஹஜ்ஜிக்கு சென்றாய், என்னை தேடி உம்ராவுக்கு சென்றாய், என்னை தேடி பள்ளிவாசலுக்கு வந்தாய், என்னை தேடி திக்ர் மஜ்லிஸில் இருந்தாய், என்னை தேடி திருக்குர்ஆனை ஓதினாய். உனக்கு ஒன்று தெரியுமா? உன் வாசலில் தேடி வந்தானே, பசிக்கிறது என்றானே, அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அங்கே நானே கிடைத்திருப்பேன் என்றான். நான் கிடைப்பேன். என்னை கிடைக்க பெறுவதற்கு நீ மக்கா போனாய், மதீனா போனாய், ஹஜ் சென்றாய், உம்ரா சென்றாய், மஸ்ஜிதுக்கு வந்தாய், வான்மறையை தூக்கினாய், 1000 மஜ்லிஸ்களில் கலந்தாய், உன் வீட்டு வாசலில் இந்த யாசகனை அலட்சியப்படுத்தி விட்டாயே. அவனுக்கு பசிக்கு நீ புசிக்க தந்திருந்தால் அவனா பசியாறினான், நான் அல்லவா உன் வாழ்க்கைக்கு வசந்தமாயிருப்பேன் என்றான். நான் அல்லவா. எங்கே என்றும் அவன் எங்கே கிடைக்கிறான்? அன்பரே, உணவளியுங்கள், அதுதான் மிகச்சிறந்த இஸ்லாம். சஹாபிகளின் உயிரோட்டமான வாழ்க்கை அது. என் பெருமான் கேட்டால் இல்லை என்று சொன்னதில்லை. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மா சமீஅது மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயகூல லா,
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாழ்க்கையோடு நான் உறவாடியவன், கிதுமத்து செய்தவன். அன்னலாரின் சபை என்னை அலங்கரித்திருக்கிறது 1000 தடவை. அவர்களிடத்தில் இருந்து நான் கேட்காத ஒரு செய்தி இல்லை என்ற வார்த்தையை கேட்டதில்லை. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானா. கொடுப்பதற்கு பணம் வேணும் என்று நினைக்கிறீர்களா? நான் வசதியற்றவன் என்று நினைக்கிறீர்களா? வசதிக்கு அல்ல கொடுப்பது, கொடுப்பது என் தகுதிக்கு. என்கிட்ட என்ன இருக்குது? இல்லை என்று சொல்லும் மனம் இல்லை என்றால் நீங்களே பணக்காரர்கள். இன்னமல் கினா கினன் நஃப்ஸ். சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்வம் என்றால் லைஸ மின் கஸரத்தில் மால், பணத்தை, தங்கத்தை, வீடுகளை, வாசல்களை, பொருளாதாரங்களை, தோட்டங்களை, துறவுகளை அதிகப்படுத்துவதா பணம் என்று நினைக்கிறீர்கள்? செல்வம் என்று நினைக்கிறீர்கள்? செல்வம் படைத்தவர்கள் அவர்கள் என்றால் நினைத்துக் கொண்டீர்கள்? கேட்கிறார்கள் உம்மி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, இன்னமல் கினா கினன் நஃப்ஸ். செல்வம் என்றால் போதும் என்ற மனசு உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் உலக பணக்காரர்கள் என்றார்கள். போதும் என்ற மனம் உண்டா? நீ உலக பணக்காரன். உன் கை கீழே வேண்டாம், எப்போதும் உன் கை வாங்கும் கையாக இருந்து விட வேண்டாம். எதுல் உல்யா கைரும் மின் எது சுஃபலா. உன் கரம் மேலே இருக்கட்டுமே. வாங்குபவர்கள் வேற ஆளாக இருக்கட்டும், கொடுப்பவனாக நீரே, அங்கேயும் நீனே சிறந்தவன். நிறைவுக்கு வருகிறேன். இந்த சபை காலையில் துவங்கி இருக்கிறது. இதில் புகாரி ஷரீஃபுக்கு விளக்க உரை என்பது இது சொற்ப வார்த்தைகளுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் 30 நாளும் நடக்கும் சபை. 30 நாளும் இதில் அல்லாஹ் ஞானங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார். கேட்பதற்கும் பேசுவதற்கும் நாம் தயாராக தௌஃபீக் செய்வானாக. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டு போகிறார்கள். முடியல, 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன், முடியல. அப்துல்லா இப்னு உமர் பசி, அவர்களுக்கு ஒரு ஆசை வந்தது. பொதுவாக நோய்வாய்ப்பட்டால் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு அப்பதான் ஆசை வரும். சுகர் உள்ளவங்களுக்கு தான் இனிப்பு மேலே கொஞ்சம் ஆசை இருக்கும். கொஞ்சம் வேண்டாம் வேண்டாம்னாலும் ஏதாவது பலகாரத்தை கொண்டு தந்தா பிஸ்மில்லாஹ். அது ஒரு மனநிலை. அல் இன்சானு ஹரீசுன் ஃபீமா முனியா என்ற ஒரு அரபி பழமொழி உண்டு. மனிதன் தடுக்கப்படும் இடத்திலேயே ஆசை உடையவன். அது ஒரு அரபி பழமொழி. மனிதன் தடுக்கப்படும் இடத்திலேயே ஆசை உடையவன். அதை தொடாதன்னா தொட்டு பார்த்தால் என்ன? பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் துவங்கியது என்றார்கள். அந்த மரத்துக்கிட்ட போகாதீர்கள் என்ற போது போய் பார்ப்போமே என்கிறார்கள். அங்கே துவக்கம் அது. அது விடாது. இந்த சமூகம் வாழ்ந்து முடிந்து உலகமே நிறைவாகும் காலம் வரையிலும். அப்துல்லா இப்னு உமர் உடல்நலம் ஒன்று போக ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை? ஃப்ரெஷ்ஷான திராட்சை பழம் சாப்பிட வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் அன்றைய குறைஷிகளின் ஷேகாக இருக்கிறார்கள் என்று இமாம் புகாரி எழுதுவார். மனி ஷேக், யார் இந்த ஷேக் என்று இமாம் அப்துல்லா இப்னு உமர் குறித்து இமாம் புகாரியின் பாடம். மக்கமா நகரில் காபாவிலே மகாம இப்ராஹிமை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். அதன் முன்னவரும் ஷேகும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஷேகுமார்களை மதிப்பதும், சாதாதுகளோடு நெருக்கமாகுவதும், ஹலீஃபாக்களோடு பாசமோடு அன்போடு இணக்கத்தை உண்டாக்குவதும் உன் இதயத்தில் வெளிச்சம் ஏற்றுகின்ற வாழ்க்கை என்றார்கள் சூஃபிகள். இதயத்தில் வெளிச்சம் வேணுமா? ஷேகுமார்களோடு நிஸ்பத் வேணும், ஹலீஃபாக்களோடு தொடர்பு வேணும், சாலிஹீன்களோடு நெருக்கம் வேணும். சாலிஹீன்களின் நெருக்கம் இல்லாமல் அல்லாஹ்வை கூட நீ அடைய முடியாது என்றார். எனவே பெரியவர்களை, சாலிஹீன்களை, சாலிகீன்களை, ஷேகுமார்களை, குலபாக்களை லேசாக அலட்சியமாக மாத்திரம் பார்த்து விடாதீர்கள். பாக்கிய மொத்தத்தையும் இழந்து விடுவார்கள். அல்லாஹ் நம்மை நசீபாக்கி வைப்பானா, உயர்நிலை பெறச் செய்வானாக. அன்பர்களே, மதிக்கிற போது நாங்க மதிப்பு பெறல. நீங்கள் மதிக்கிற போது எங்களை மதிக்கிறீர்கள் என்றால் நாங்கள் மதிப்பு பெறல. அவன் எங்களை மதிப்புக்குரியவர்களாகவே ஆக்கி வைப்பான். ஆனால் மதிக்கிற போது நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள்.
மதிக்கிற போது நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள். நான் ரசூலை மதிக்கிறேன், என் மதிப்பால் ரசூலின் உயர்வு போவதில்லை, கிடைப்பதில்லை. நான் சுல்தானுல் ஆரிவீன், மெய்நிலை கண்ட ஞானி மஹபூபு சுபஹானி முஹையத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரல் அஸீஸை மதிக்கிறேன். அதனால அவங்க மதிப்புன்னு கூட போறது இல்லை. ஆஷிகுர் ரசூல் அல்லாமா அபுல் ஹசனு ஷாதிலி ரஹிமஹுல்லாஹுவை நான் மதிக்கிறேன். அல்லாமா அபுல் ஹசனு ஷாதிலி ரஹிமஹுல்லாஹுவின் மதிப்பு நான் மதிப்பதால் கூட போவதில்லை. ஒன்று தெரியுமா, அவர்களை மதிக்கிற போதெல்லாம் நீங்கள் மக்களால் மதிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஷேக், உமர் இப்னு கத்தாபின் மகனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நீண்ட நெடிய நட்பும் சுஹபத்தும் பெற்றவர்கள். திராட்சை பழம் சாப்பிடணுமேன்னு ஆசைப்பட்டாங்க. உடல்நலம் குறைவான போது அதை வாங்கல, ஆசை இருக்குது. அந்த ஆசையை புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க மனைவி. அவங்களுடைய மனைவி ஆசையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டினுடைய பணியாளரை அழைத்து காசு எடுத்து கொடுத்து, பாபா திராட்சை பழம் விரும்புகிறாங்க, வாங்கிட்டு வந்துருங்கன்னாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார். உள்ள கொண்டு கொடுத்துருங்க. உள்ள கொண்டு கொடுக்கப்பட்டது. வாங்கிட்டு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைத்தேன் என் ரப்பு கொடுத்தான். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானா. நான் நினைக்கிற போதெல்லாம் என் ரப்பு கொடுக்க தயார். நான் நினைக்கிற போதெல்லாம் அவன் கொடுக்கும் வாழ்க்கையில் நான் வரவில்லையே என்பதுதான் கவலை. நான் நினைக்கிற போதெல்லாம் அவன் கொடுப்பான். அவன் கொடுக்கும் இடத்திலும் வாங்கும் இடத்திலும் நான் இருக்க வேண்டுமே. அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழச் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ் நாங்க சொல்லி முடிக்கிறாங்க. அந்த பக்கமா மனைவி ரொம்ப இன்பம், நம்ம கணவர் விருப்பத்தை நம்ம பூர்த்தி செய்துட்டோமே, இதுதான் உண்மையான மனைவி. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களுக்கு அந்த நசீபை வழங்குவானாங்க. நம்ம கேட்டால் கூட நிறைய வீட்டில் கிடைக்கிறது இல்லை. கணவன் வாய் திறந்து கேட்டால் கூட மனைவிமார்கள் கொடுக்க தயாராக இல்லை பல வீடுகளில். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்கள் நம்முடைய மனநிலையை மகிழ்வித்து வாழச் செய்வானாங்க. பெண்களுக்கு போய் சேரட்டும். ஆண்களை, கணவனை அவர்கள் மதித்து கணவனின் உணர்வை புரிந்து நடக்கிற போதெல்லாம் அவர்களின் பார்வையில் அல்லாஹ்வே நெருக்கம் கிடைக்கிறான். அவ்வளவு பெரிய விஷயம் பெண்களுக்கு. ஹைர், நான் முடிப்பேன். அப்துல்லா இப்னு உமர் அந்த பழத்தை எடுத்து பிஸ்மில்லான்னு தூக்குறாங்க. கதவு தட்டி, அனஸ்ஸாயில், நான் தேவை உடையவன், வாசலில் இருக்கிறேன் என்று ஒருவர் கூப்பிட்டார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆசை ஃப்ரெஷ் பழம் சாப்பிடணும், அதுவும் திராட்சை. நான் வாசலில் நிற்கிறேன் யாசகன் என்றார். கதவை தட்டி தூதரை கூப்பிட்டு கையில கொடுத்துருங்க. அவர் கொண்டு கொடுத்தார். அவர் வாங்கிட்டு போயிட்டார். ஆசையை அவர்கள் அடக்குவதை போல் நாம் அடக்கும் வாழ்க்கை அல்லாதான் தர வேண்டும். அவங்க மனைவிக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா நம்ம கணவன் ஆசையை புரிந்து செய்யலாம்னு நினைச்சான். அதுக்குள்ள ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. உடனே இவர் அந்த பக்கமா கூப்பிட்டு, நீ போய் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வா, 2வது பணத்தை கொடுத்து அனுப்ப. 2வது அந்த பணத்தை கொண்டு போய் வாங்கிட்டு வரும்போது கொண்டு கொடுக்குறாங்க. அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. 2வது ஒருத்தர் கதவை தட்டுற, வாசல்ல நிற்கிற, பசிக்குதுன்னாரு. கொடுத்தா அம்மா பார்த்துட்டாங்க. யார் அந்த ஆள்னா பழைய ஆளு தான். இவர் வாங்க போயிட்டு வாங்கிட்டு வரும்போது பின்னாலேயே அவரும் சேர்ந்தே வந்துடுறாரு. இவர் வரும்போது அவரும் சேர்ந்து வந்துடுறாரு. கொடுத்துட்டாங்க. 3வது வாங்க காசு கொடுக்குறாங்க. வாங்கி அவரும் வந்தார். நேரம் அம்மா பின்னால் வழியாக அவனை கூப்பிட விட்டு, உனக்கு தெரியாதாப்பா, அதை கேட்டால் அவங்க சாப்பிடாம ஆசையை அழிச்சு கொடுப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. இந்த மாதிரி மக்களுடைய உணர்வை மதிக்காமல் நடக்காதீங்கப்பான்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவர் சொன்னார், எனக்கு தெரியும் எல்லாம், ஆனால் இவங்கள மாதிரி ஆட்கள்கிட்ட தான் எங்கள் வாழ்க்கை நசீபாகுதுங்க. இவங்கள மாதிரி ஆளு தான் 1000 தடவை கேட்டாலும் தந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உத்தம நபியின் வாழ்க்கையோடு, சுகபத்தோடு, சகவாசத்தோடு தங்களை ஆக்கி கொண்டவர்கள். கொடுத்தால் உணவுதான் போனது, பகரம் அல்லாஹ் என்று அறிந்தவர்கள் இவர்கள். கொடுத்தால் ஆசையின் பொருள் போய்விட்டதை தவிர
பகரம் அல்லாவே கிடைக்கிறான் என்று புரிந்தவர்கள். இவங்கள்ட்ட கேட்காம நான் எங்க போய் கேட்பது என்னால் அவரு அம்மா பதிலே சொல்ல முடியவில்லை. எத்தனை பெரிய மனிதர்கள். இன்றைக்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அறிவித்த அந்த ஹதீஸ், சிறந்த இஸ்லாம் உண்ண கொடுங்கள் என்கிறார்கள் பெருமானார். உண்ண கொடுப்பதால் அல்லாவே கிடைத்தான். உன் வாசலில் நான் நின்றேன் என்கிறான். நீ கொடுத்தால் என்னை அடைந்திருப்பாய் என்கிறான். அகிலத்தின் அருட்படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கும் வாழ்க்கை நீ வாழ்ந்து விடு, உன்னை போன்ற மனிதர்கள் இந்த மண்ணில் இல்லை என்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் இப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை நீங்களும் நானும் சமூகமும் நமது குடும்பமும் வாழச் செய்வானாக. இந்த பரக்கத்து நிறைந்த சபையை புரிந்து கொள்வானாக. இங்கே வாசிக்கப்பட்ட ஹதீஸின் பரக்கத்தால் நம்முடைய ஹயாத்தில் பறக்க செய்வானாக. நம்முடைய பிள்ளை செல்வங்களின் ஹயாத்தில் பறக்க செய்வானாக. நாம் கரம் பற்றிய நமது மனைவியர்களின் ஹயாத்தில் பறக்க செய்வானாக. நம்மை விட்டும் யாரெல்லாம் மரணித்து மண்ணறையில் இருக்கிறார்களோ அல்லாஹ் கபருடைய வாழ்க்கையை சொர்க்க பூங்காவான வாழ்க்கையில் வைத்து வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானா. ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும் இரக்கமுள்ள ரப்பே, நாங்கள் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாயா, முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக, நாங்கள் செயலிழந்து விடாமல் பாதுகாப்பாயா, மூச்சு பிரியும் முறையிலும் எங்கள் சுய தேவையை நாங்களே பூர்த்தி செய்ய தௌஃபீக் வழங்குவாயா. நாங்கள் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பாயா. எங்கள் பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் கருணை உள்ள ரப்பை பரக்கத் செய்வாயா. எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை செய்வாயா. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே விவகாரங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் அன்பு தழும்பி வாழ்ந்து சுவனத்திலும் அந்த வாழ்க்கையை தொடரச் செய்வாயாக. குழந்தையில்லா எங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் சுகத்தோடும் நிம்மதியோடும் எங்களையும் அவர்களையும் வாழச் செய்வாயாக. உலகம் உள்ள வரையிலும் மூமின்களின் வாழ்க்கையை வசந்தமாக்கி வைப்பாயாக. சோதிக்கப்படும் இடத்தில் இருக்கிறோம், நீ எங்களை காத்தருள் புரிவாயா. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் விட்டருளி வந்தருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உயிரோட்டமான உலமாக்களின் துஆ, அதிலும் குறிப்பாக இங்கே இருக்கிற மகத்துவமிக்கும் ஹலீஃபாக்களின் உயிரோட்டமான ஹலீஃபா அவர்களின் துஆ அத்தனையையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا في على كل الحمد لله الكريم المنعم الذي لا تحصي نعمه الاعداء ولا يغفره مصائب الصائمين ولا يغرمه بالحاق العباد ولا يكتب ما في غزال رحمته الاعلام والنبات وهو الله الذي لا اله الا هو لا معطي لما منع ولا مانع لما اعطى من المحيط والامداد احمده سبحانه وتعالى وهو الذي بالحمد مولاه وعبده واشكره عز وجل على ما جل من نعمه فضل. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى الرسول العظيم سيدنا محمد المقصود باشرف الاديان وعلى اله واصحابه على ممر الدهور والازمان. اللهم كما وفقتنا لقراءة صحيح الإمام محمد بن إسماعيل البخاري رحمه الله في هذا المحل فضلا منك ومنا ويسرت لنا تلاوته يا عالم الأسرار منا وفقنا للعمل بما جاء في عنك من المواعظ والأحكام وبما رواه الأئمة الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام واجعل حجة لنا لا حجة علينا في هذه الدار وفي تلك الدار وأدر على من ألفه وكتبه وقرأه وسمعه صاحب رحمتك ورضوانك آناء الليل وأطراف النهار. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.